நம்ம கார் சர்வீஸ் கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால ஃபஸ்ட்டு சர்வீஸை விட்டுருவோன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஷெல்லுலேயே சர்வீஸை விட்டுட்டேன். ஆயில் ரேட் பார்த்திங்கன்னா 1820 ரூபாயும், ஆயில் கிரேடு பார்த்திங்கன்னா 0W20யும் கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக சிந்தட்டிக் ஆயில் தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸாக இதை தான் போட்டுட்ருக்கேன். ஏர் ஃபில்ட்ரும் பெருசாக எனக்கு டஸ்ட் இல்லை, ஏன்னா போன தடவை தான் மாற்றிருந்தேன். அதனால் அது ஏர் அடித்து மட்டும் விட்டுட்டாங்க. ஷெல்லில் இந்த ஏர் அடித்து தான் தருவாங்க கேபினில், அதை மாதிரிலாம் ஏர் அடிக்க சொன்னால் அதெல்லாம் அடித்து தருவாங்க. க்ளீனாக பேனட்டை எதுனாலும் ஏர் அடித்து தருவாங்க. ரெண்டாவது ஏசி கேபின் ஃபில்ட்ரு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தனால அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். மொத்தமாக எனக்கு ஆயிலு, இந்த ஏசி கேபின் ஃபில்ட்ரு, அப்புறம் பர்ஃப்யூமு எல்லாம் சேர்த்து வாங்கினது போக 2136 ரூபாய் எனக்கு பில் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்கிட்ட ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பும் இருக்குது. இந்த ஆயிலுக்கு ஆஃபரும் இருந்தனால என்னால் 1499 ரூபாய்க்கே இந்த ஆயில் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பில்லில் எவ்வளோன்னு அட்டாச் பண்ணியிருக்கேன், பில்லை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கார் எஃப்சியும் வந்துருச்சு. செகண்ட் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு, எஃப்சிக்கு என்னென்னலாம் நான் வண்டியை ரெடி பண்ணேங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்.